ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான பட்டாணி, சோயா சங்க்ஸு, அதுக்கப்புறமா வந்து இது உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கொண்டக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சாச்சு. இதை வச்சு ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு, மசாலா வந்து கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப மையாக வேண்டாம், கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இது படுற மாதிரி இருக்கட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சோயா சங்க்ஸை மட்டும் அரைச்சிட்டு மற்றெல்லாம் கை வச்சு நசுக்கி விட்டாலே ஓரளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதில் உள்ள இதே போதும். ஸோ இது நல்லா உருண்டை பிடிச்சி தட்டி கட்லெட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் பிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. பைண்டிங் எதுவும் போட வேண்டாம், உருளைக்கிழங்கு மட்டும் போதும்னு நினச்சேன். பட் வந்து அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப சாஃப்டியாக இருந்தது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம், இதில் வந்து உங்கள் சாய்ஸுக்கு நான் வந்து வறுத்த அரிசி மாவு இருந்தது வீட்டில், புட்டு மாவுன்னு சொல்லுவாங்க, அது வறுத்த மாவு இருந்தது, அதை போட்டு பிசைஞ்சு ஷேப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கடலை மாவோ அல்லது பிரெட் க்ரம்ஸோ ஏதோ போட்டு நல்லா பிசைஞ்சு கன்சிஸ்டி வந்தவுடனே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சோயா சங்க்ஸுங்களுடைய ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு பாயில் பண்ணிட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.